நம்ம உடம்புல 7 விதமான சக்ராஸ் இருக்குங்கிறாங்க. அது என்னெல்லாம்? ஒருத்தருக்கு அந்த சக்ராஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆயிடுச்சுங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? குழந்தை பிறக்கிறப்ப என்ன ஆகும்னா, முதல் சகஸ்ர சக்ரா தான் ஓப்பன் ஆகி தான் பிறக்கும் அந்த குழந்தை. ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா ராசி நட்சத்திரம் பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, லக்னம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 12 வயசு வரைக்கும் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு ஜாதகம் பார்க்காம இருக்கிறது நல்லது, ரொம்ப முக்கியம். இந்த சக்ராஸ் ஆக்டிவேஷன் 12 ராசிக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு குணங்களுக்கு ஏத்த மாதிரி சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகுங்கிறாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ நம்ம மேஷம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரொம்ப துருன்னு இருப்பாங்க, ஏதாவது கோல்ஸ் வச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவங்களுக்கு அது சரியா போக முடியாது. முடிஞ்ச அளவுக்கு சுவாதிஷ்டானவை நல்ல முறையில் ஆக்டிவேட் பண்ணி வச்சுட்டாங்க ரிஷபம் அப்படின்னா, இல்லைன்னா சோம்பேறி ஆக்கிடும். சுவாதிஷ்டானம் சுகத்தை தேடி போக சொல்லும். பேசு தமிழா பேசு மற்றும் திருவருள் டிவி இணைந்து முன்னெடுக்கக்கூடிய சனாதன தமிழர் சங்கமம் 2024 இந்த ஆண்டு வர நவம்பர் 24 வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலை 8:44 தொடங்கி மாலை 4 மணி வரை சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய ஹிந்தி பிரச்சார சபா சாலையில் அமைந்திருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி திருமண மண்டபத்தில் நடக்க இருக்குது. காலை தொடங்கி மாலை வரை நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுல உங்க எல்லோருக்குமே மதிய உணவு அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. சனாதன தர்மம் தொடர்பாக மிக ஆழமான உரைகளை நிகழ்த்துவதற்கு எண்ணற்ற பேச்சாளர்கள் வர இருக்காங்க. இது நம்மளுடைய குடும்ப விழா. நீங்க எல்லோரும் உங்க குடும்பத்தோடு கலந்துக்கணும்னு பேசு தமிழா பேசு சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ஆஸ்ட்ராலஜி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பல வருஷமா ரிசர்ச் பண்ணி நிறைய ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சு இன்னும் நிறைய பேருக்கு அவங்க டிவைன் கனெக்டிவிட்டி எப்படி, அதே மாதிரி அவங்களுடைய ராசி லக்னம் இதெல்லாம் பார்த்து அவங்க எந்த விதத்துல இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வராங்க. அவங்க தான் ஆஸ்ட்ராலஜி ரிசர்ச்சர் ஜீவிதா சுரேஷ்குமார் அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம். உங்களுடைய கடந்த பதிவுகள் மக்கள் கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு. ஏன்னா நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா இந்த ஸ்டாருக்கான ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கரெக்ட் நீங்க சொல்றது எங்களுக்கு அப்படியே ரெசனேட் ஆகுது, மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல இது எப்படி உங்களால சொல்ல முடியுது? நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க அஸ்ட்ராலஜர் கிடையாது, ஆக்சுவலி அஸ்ட்ராலஜி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனாலும் எப்படி பல கோடி பேருடைய அந்த ஃபீலிங்ஸை எடுத்து உங்களால ரெசனேட் பண்ண முடியுது? அதாவது இது பஞ்சபூதங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். மொத்தமா 5 பூதம் தான். இந்த அஞ்சு பூதங்களுடைய கேரக்டரைசேஷன் தான் இந்த விஷயம். அப்போ 4 பூதங்கள் ஆல்ரெடி நம்மளுடைய ஆஸ்ட்ராலஜி சார்ட்ல வந்துருச்சு. அந்த ஆகாயம் மட்டும் வரல. அந்த ஆகாயம் தான் அதுதான் நமக்குள்ள இருக்க சக்ராஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த சக்ராஸ் இந்த பஞ்சபூதங்களோட கனெக்ட் ஆகுறப்ப எப்படி வேலை செய்யும் ஒருவருக்கு, அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால கணிக்க முடியும். அந்த நட்சத்திரங்களுடைய குணம், அதை ஆளும், அதாவது குரு ஆள்ற நட்சத்திரம் இருக்கும், இப்படி ஒவ்வொருத்தவங்க ஆள்ற நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அவங்களுடைய கேரக்டரைசேஷனும் நம்மளுடைய சக்கர ஆக்டிவேஷன், நம்ம பிறக்கிறப்பவே நம்மளுக்கு எழுதப்பட்டது நம்ம கர்மா. அப்போ அந்த கர்மாவை தகுந்த மாதிரி ஒவ்வொரு சக்கரம் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும் நம்ம உடம்புல. இது ரெண்டும் கனெக்ட் ஆகிறப்ப என்ன ஆகும், நல்லா இருந்தால் எப்படி இருக்கும், நல்லா இல்லைன்னா எப்படி இருக்கும். அதனால தான் நான் ரெண்டும் சொல்கிறது. நல்லதுன்னு பார்த்தா இப்படி இருக்கும், இதே இவங்க கெட்ட சைடுன்னு பார்த்தா இப்படி இருக்கும்னு சொல்கிற விஷயம் அதை வச்சு தான். கண்டிப்பா. ஏன்னா நல்லதுன்னு சொல்லி மேட்ச் ஆகிற பர்சன்டேஜை விட ஆமா நீங்க சொல்றது கரெக்ட், எங்களோட நெகட்டிவ் சைடு, அதாவது எங்களுக்கு பாதிக்கிற விஷயங்கள் இது, எங்களோட கேரக்டர்ஸ்ல இந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம சக்ராஸ்ன்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். நம்ம உடம்புல 7 விதமான சக்ராஸ் இருக்குங்கிறாங்க. அது என்னெல்லாம்? ஒருத்தருக்கு அந்த சக்ராஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆயிடுச்சுங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட் சக்கராலேருந்து நம்ம போயிடலாம். அதாவது முதல் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. குழந்தை பிறக்கிறப்ப என்ன ஆகும்னா, முதல் சகஸ்ர சக்கரா தான் ஓப்பன் ஆகி தான் பிறக்கும் அந்த குழந்தை. எந்த ஒரு குழந்தைய பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பச்சை குழந்தை, பிறந்த குழந்தைய பார்க்குறப்போ நம்ம நெருங்கறக்கும், ஹேண்டில் பண்றதுக்கும் ஒரு ஃபியர் இருக்கும், நம்மள்ட்ட ஆசை இருக்கும். ஆனா அது எப்படி தூக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. அதுதான் அந்த சகஸ்ர சக்கரம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, உச்சி இன்னும் அமரல, உச்சியை தொடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஓப்பனா இருக்கும். அப்போ அவங்களுக்கு டிவைன் கனெக்டிவிட்டி அந்த குழந்தைங்களுக்கு நிறைய இருக்கும். நம்மளுடைய கனெக்டிவிட்டி உடனே வராது. அப்போதான் அந்த குழந்தைங்க தூக்கத்துல சிரிக்கிறது. ஏன்னா இந்த சகஸ்ர சக்கரத்தை தாண்டி இன்னும் 5 சக்கரங்கள் இருக்கு. ஸோ இந்த 5 சக்கரங்களோட இந்த குழந்தை கனெக்டிவிட்டியில் இருக்கும். ஒவ்வொரு லேயர்ஸ் இருக்குது, காஸ்மோஸ் வரைக்கும் இருக்குது அந்த சக்கர கனெக்டிவிட்டி. அப்போ தான் இந்த குழந்தை யார் அழுக வைக்கிறா, யார் சிரிக்க வைக்கிறா, எப்படி இந்த குழந்தை சிரிக்குதுன்னா அது இன்னொரு ஆஸ்ட்ரல் வேர்ல்டோட கனெக்டிவிட்டியில் அந்த குழந்தை இருக்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு நம்மளை தெரிய வரப்ப, கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க வரப்ப ஆக்ஞா சக்கரக்கு வரும், புருவ மத்திக்கு வரும். இந்த புருவ மத்திக்கு வரப்போ கிராஸ் பண்ணும் அந்த குழந்தை.
அதுக்கப்புறம் அந்த சக்கரம் இறங்கும். விஷுதி சக்கரம் பேசும். நம்ம பேச சொல்லுவோம் அந்த குழந்தைய, அம்மா சொல்லு அப்பா சொல்லுன்னு பேச வரப்போ அது எப்படி உச்சரிக்குது, பேச்சு நல்லா இருக்கா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வர்றது அநாகத சக்கரம், கீழே அப்படியே இறங்கும். அப்படியே இறங்குறப்போ பாசம், அன்பு, அம்மா மேலே பாசமா அப்பா மேலே பாசமா, அந்த குழந்தை பருவத்திலே இது எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டு இருப்போம். ஒரு மந்த்ஸ் பேபி 1 வயசு ஆகிறதுக்குள்ள இதெல்லாம் செக் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் வர்றது மணிப்பூரக சக்கரம். அது எப்போ அப்படின்னா குழந்தை எல்கேஜியில் போய் சேர்க்குறப்ப அந்த குழந்தை எப்படி படிக்கும், எது பிடிக்கும் எது பிடிக்காது, என்ன படிப்பு வரும் அப்படிங்கிறது தான் மணிப்பூரக சக்கரம். அப்போ தான் வந்து நம்ம வந்து எல்லா கோல்ஸையும் திணிச்சிக்கிட்டே இருப்போம். நீ இப்படி வரணும், ஒரு ஃபயரை நம்ம வந்து இன்டியூஸ் பண்ணுற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வர்றது சகஸ்ர சக்கரம். சகஸ்ர சக்கரம் வந்து ஆசைகள், டிசையர்ஸ். அப்போ அந்த குழந்தை ஒவ்வொரு விஷயம் வாங்கி கேட்க ஆரம்பிக்கும். நம்ம இது வாங்கணும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவோம். சொல் பேச்சு கேளு, அதுதான் மூலாதார சக்கரம், ஸ்டே கிரவுண்டட். அப்போது மூலாதார சக்கரத்தில் வந்து ஒரு 10 வயசு ஆகிறதுக்குள்ள மூலாதார சக்கரத்தில் வந்து நின்றும். அதனால தான் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா ராசி நட்சத்திரம் பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, லக்னம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 12 வயசு வரைக்கும் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு ஜாதகம் பார்க்காம இருக்கிறது நல்லது, ரொம்ப முக்கியம். அப்படின்னா மட்டும் அந்த குழந்தைக்கு ஜாதகம் பார்த்துட்டாங்க அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொரு சக்கராஸும் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும். அப்போ அந்த வேலைப்பாட்டில் நம்ம அதை விட்டுறணும். இல்லை அப்படின்னா கர்மா வேலை பார்க்க ஆரம்பிக்கும். அந்த சக்கரத்தோட என்ன ஆகும்னா பிளாக் ஆகும், சக்கராஸ் பிளாக் ஆகும். அந்த குழந்தைய நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது ஒரு 12 வயசு வரைக்கும். நிறைய பேர் முன்னாடியே கேட்டுருவாங்க, என் குழந்தை என்ன படிக்கும், அவங்க லைஃப் எப்படி இருக்கும். சில பேர் ஆயுள் காலம் கூட தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இல்லையா? ஆமாம், 12 வயசு வரைக்கும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது, ரொம்ப முக்கியம். ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, ஒரு பிரச்சனைனா மட்டும்தான் குழந்தைக்கு ஜாதகமே பார்க்கணும். நல்லா இருக்க குழந்தைக்கு ஜாதகம் பார்க்கக்கூடாது. ஸோ 12 வயசு அப்படிங்கிறது தான் கரெக்டான வயசு, ஜாதகத்தை எடுத்து அவங்க ஃபியூச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த தேர்ட் ஐ சக்கர ஆக்டிவேஷன் அப்படிங்கிறாங்க. பொதுவாக இந்த தேர்ட் ஐ சக்கர ஆக்டிவேஷன்னா என்ன, அதை எப்படி செய்யணும், அதை செய்யறது மூலமா நமக்கு என்னெல்லாம், அதாவது நார்மலான மனுஷங்களுக்கு தெரியாத என்ன மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும்? தேர்ட் ஐ சக்கர ஆக்டிவேஷன் உடனே ஆக்டிவேட் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி அந்த பிளாக்கேஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. இது யாருக்கு ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தனுசுக்கு ஆக்டிவேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து தனுசுக்கும் மீனத்துக்கும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா தனுசு நெருப்பு, மீனம் நீர். இந்த இடத்துல இந்த புருவ மத்தியில் வந்து நெருப்பும் நீரும் இருக்குது. கண், 3வது கண் எரிஞ்சு உள்ள ஒரு நீரும் இருக்கும். அப்போது இவங்களுக்கு அந்த தேர்ட் ஐ சக்கரா, ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆன்மீகம் மேலே நாட்டம் நிறையா இருக்கும். மேம், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சக்கராஸ் ஆக்டிவேஷன் வந்து 12 ராசிக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு குணங்களுக்கு ஏற்ற மாதிரி சக்கராஸ் ஆக்டிவேட் ஆகுங்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம மேஷம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரொம்ப துருன்னு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஃபயர் மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் மணிப்பூரக சக்கரம். அவங்களுக்கு ஏதாவது கோல்ஸ் வச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்களுக்கு அது சரியாக போக முடியாது. எதை நோக்கி போகிறோம் அப்படி பல இடத்துல ஏமாந்து போகிறது, வெறும் ஃபயரை மட்டுமே வச்சுட்டு நம்மளால இயங்க முடியாது இல்லையா. அப்போ அவங்களுக்கு மற்ற விஷயங்களும் ஆக்டிவேட் ஆகணும். அப்போது மணிப்பூரக சக்கரத்துக்கு மூலாதார சக்கரம் ஆக்டிவேட் ஆகணும். ஏன்னா ஸ்டே கிரவுண்டடாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். பொறுமைங்கிறது நிலம் தான் நம்மளுக்கு சொல்லும். கொஞ்சம் பொறுமையாக நம்ம போகலாம், அவசரமாக போகாதீங்க. நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா யாராலையும் தாங்க முடியாது, அந்த ஃபாஸ்ட்டுக்கு யாராலையும் வர முடியாது. அப்படிங்கிறப்போ மூலாதாரம் அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகணும். மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போகிறது, திருவண்ணாமலை கோயிலுக்கு இந்த மேஷராசிக்காரங்க போகிறப்ப கொஞ்சம், அதாவது அவங்க கிரிவலம்லாம் அப்படிலாம் போகிறப்ப அவங்களுக்கு அந்த நிதானம் வர ஆரம்பிக்கும். ஓகே, நான் இப்படி எல்லாம் கிரிவலம்லாம் சுற்றி எல்லாம் முடிச்சுட்டு போய் தான் நான் போய் அந்த மூலாதாரத்தில் போய் என்னால் அந்த இறைவனை பார்க்க முடியுங்கிற அந்த பொறுமை, அது நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்து அந்த மூலாதார சக்கரம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ அடுத்ததாக ரிஷபம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ரிஷபம் வந்து சுவாதிஷ்டானா சக்கரம் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து டிசையர்ஸ், அந்த ஆசைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இதில் இந்த டிசையர்ஸ் எங்கே போகும், இந்த சுவாதிஷ்டானம் நம்மளை என்ன வேணாலும் செய்யும், நம்மளை ரொம்ப கோவப்படவும் வைக்கும், நம்மளை நிதானமாக சிந்திக்கவும் வைக்கும். ஆனால் இந்த சுவாதிஷ்டானத்தை நம்ம அதை கண்ட்ரோலில் வைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு சுவாதிஷ்டானாவை வந்து நல்ல முறையில் ஆக்டிவேட் பண்ணி வச்சுட்டாங்க ரிஷபம் அப்படின்னா, இல்லைன்னா சோம்பேறி ஆக்கிரும். சுவாதிஷ்டானம் வந்து சுகத்தை தேடி போக சொல்லும். கொஞ்ச நேரம் தூங்கு,
இன்னும் ருசியாக சாப்பிடு, எவ்வளோ பசி இருந்தாலும் ருசி இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. அப்போது அந்த நோயை வாங்குற ஒரு விஷயம், இந்த சுவாதிஷ்டானாவை ஒரு கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரணும். இல்லைன்னா அங்கே தான் நம்மளுக்கு தொப்பை போடக்கூடிய இடம் சுவாதிஷ்டானம். அப்போது இதுதானே பரவாயில்ல பார்த்துக்கலாம், சாப்பிடு, இதுதானே ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம், சொல்லி சொல்லி நிறைய இம்ப்ரூவ் ஆகிடும். அதுதான் அந்த சுவாதிஷ்டானம் பண்ணுறது. அப்போது அதை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக இருப்பாங்க. ரிஷபத்தில். சரி, அடுத்ததாக மிதுனம். இவங்களுக்கு என்ன சக்கரம் ஆக்டிவேட்டாக இருக்கும்? மிதுனத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அநாகத சக்கரம் ஆக்டிவேஷனில் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா எல்லாமே மனசு விட்டு பேசக்கூடியதா, ஓப்பனாக பேசிடுவாங்க. யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் திங்க் பண்ண மாட்டாங்க. அந்த நிதானம்ங்கிறது இல்லாமல் போகும். இது ஆக்டிவேஷனில் இல்லை அப்படின்னா, இந்த அநாகதத்தை அவங்க கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆப்போசிட்டில் இருக்கவங்க கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. என்னடா நம்மள்ட்ட டக்குன்னு இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க எதுவுமே நினச்சி சொல்லியிருக்க மாட்டாங்க, நான் மனசு விட்டு பேசினேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அந்த கண்ட்ரோல், இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு பேசுறது, அப்போ அது அறிவார்த்தமாக மாறிடும். அப்போ அந்த மிதுனத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அறிவாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த அநாகதமும் விஷுதியும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, அடுத்ததாக கடகம். நீர் ராசி கடகம். இவங்களுக்கு வந்து என்ன சக்கரம் ஆக்டிவேட் ஆகணும்? இவங்களுக்கும் வந்து சுவாதிஷ்டான வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி கடகத்துக்கு. ஏன் அப்படின்னா இவங்களுக்கும் வந்து டிசையர்ஸ் இருக்கும், ரகசியமானது அப்படின்னு சொல்லலாம். இப்போ மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம் அப்படின்றக்கப்போ இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, அநாகதமும் சுவாதிஷ்டானமும் ஒர்க் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒர்க் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ஆசைகள் இருக்குது. அப்போ இந்த அநாகதம் வந்து ரொம்ப சாஃப்ட் பர்சனாக ஆயிடுவாங்க, ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடாக. உடனே போய் ஏர்லியாக ரொம்ப சின்ன வயசுல டீனேஜ்லேயே போய் காதலில் விழுகிறது அப்படிங்கிற விஷயமெல்லாம் இது 2 ஆக்டிவேஷனில் இருக்கப்போ நடக்கிறது. ஓகே, அப்போது இவங்களுக்கு எது ஆக்டிவேட் ஆகணும்னா, இந்த சுவாதிஷ்டானம் அநாகதத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு அநாகதத்தை ஆக்ஞாவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அவங்க ஆராயணும், நிறைய விஷயங்களை ஆராயணும். அதாவது ஒரு இந்த சுவாதிஷ்டானம் என்ன பண்ணணும்னா, முதல் ஆசைக்கு அடங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணுறப்போ நெருப்பு வந்து அதை அடக்கணும். அப்போது இந்த கடகத்துக்கும் தனுசுக்கும் ஆகாமல் போகிறது அதுதான். ஓகே, கடகம் வந்து எமோஷ்னல் பர்சன், தனுசு வந்து மெட்டீரியலிஸ்டிக் பர்சன், லாஜிக்கலாக வந்து நம்மளுக்கு ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த தனுசுக்கு ஆக்ஞா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கும். அந்த ஆக்ஞா ஒர்க் அவுட் ஆனவங்க வந்து கடகத்துக்கு அட்வைஸ் பண்ணுறப்ப ஏற்றுக்கவே முடியாது அவங்களால. ஏன்னா இன்னும் அதை தாண்டி அவங்க போயிருக்கவே மாட்டாங்க. அப்போ அந்த ஆக்ஞா சொல்கிறதையாவது கேட்கணும். அப்படி இருந்தால் கடகம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்ததாக சிம்மம். இவங்களுக்கு ஆக்டிவேட் பண்ண வேண்டிய சக்கரம் என்ன? ஆல்ரெடி என்ன ஆக்டிவேட்டடாக இருக்கும்? மணிப்பூரகம் அவங்களுக்கு ஆக்டிவேட்டடாக இருக்கும். ஆல்ரெடி மணிப்பூரகம் ஆக்டிவேட்டடாக இருக்கும். இவங்க வந்து ஆல்ரெடி ரூலிங்கில் இருக்கப்ப அந்த டார்க் என்னங்கிறது பார்க்க மாட்டாங்க. டார்க் என்ன அப்படிங்கிறது தான் மூலாதாரம், தன்னிலை அறியாமல் இருக்கிறது. அப்போ அந்த மூலாதாரத்தை ஆக்டிவேட் பண்ணணும் சிம்மம். மூலாதாரத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டா சுற்றி என்ன நடக்குதுங்கிற விஷயம் புரியும். இப்போ ஆண் பெண் அப்படின்னு பார்க்குறப்ப ஆண் மந்த நிலையிலேயே இருப்பாங்க. ஓகே, இப்போ குழந்தைங்கள ஆம்பளை பசங்க சிம்மம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, என் குழந்தை படிக்கலை, என் குழந்தை ஏன் டல்லாகவே இருக்குது, என் குழந்தைக்கு எவ்வளோ படிப்பு சொல்லி கொடுத்தாலும் வரவே இல்லை அப்படின்னு ஆண் சிம்மத்துக்கு சொல்லுவாங்க. பெண் சிம்மத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இவளை கையிலேயே பிடிக்க முடியல, ரொம்ப துருன்னு இருக்கிறா, கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்கிறா அப்படிங்கிறப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் விதவிதமான சக்கரங்கள் ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ என்னதான் ஒரே ராசியா இருந்தாலும் ஆண் பெண் இருவருக்கும் வந்து வேற வேற சக்கரம் தான் ஆக்டிவேஷன். வேற சக்கரம் ஆண் பெண்ணுங்கிறப்ப அது ஆக்டிவேட் மாறி ஆகும். அப்போ இவங்க வந்து ஒரு மந்த நிலையில இருக்கிறது யாருன்னா சிம்மம். அப்போ இவங்களுக்கு வந்து 2-3 சக்கரம் ஓப்பன் ஆகணும். மூலாதாரம் ஓப்பன் ஆகணும், விஷுதி ஓப்பன் ஆகணும், ஸ்பீக் அவுட் பண்ணணும். அப்புறம் அநாகதா கொஞ்சம் அவங்க வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கணும். அந்த அநாகதத்தை எதுக்கு சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து எமோஷன்ஸ் இருக்கும், பாவம்னு நினைக்க தோணும், ஆனால் அதை அனலைஸ் பண்ண தெரியாது. குழந்தை பருவத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு பிளேட்டை போய் மூடி வை அப்படின்னா அதை மட்டுமே செஞ்சுட்டு வருவாங்க. சுற்றி இருக்கிறதையும் மூடிட்டு வரணும், க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வரணும், இதை நகர்த்தி வச்சுட்டு வரணுங்கிறது அவங்க வேலை செய்யாது. அப்போது வேலை கொடுத்தவங்க அம்மாவோ அப்போ என்ன சொல்லுவாங்க, எனக்காக நீ இது பண்ணியிருக்க கூடாதா. அந்த கருணை கொஞ்சம் ஓப்பன் ஆகணும். அந்த கருணை வந்து அவங்களுக்கு இன்னசென்ஸில் போய் நின்றும். அந்த கருணை ஓப்பன் ஆகணும் அப்படின்னா அந்த அநாகதத்தை ஓப்பன் பண்ணணும்.
மணிப்பூரகத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க சிம்மம் அப்படின்னா, இந்த பசங்களுக்கு மணிப்பூரகத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டா கோல்ஸை வந்து ஆம்பளை பசங்களுக்கு வந்து சிம்மத்துல உடனே வைக்கவே முடியாது. நீங்க எவ்வளோ விஷயங்கள் ஸ்பூன் ஃபீட் பண்ணி சொன்னாலும் படிப்பு விஷயத்த, அப்போ அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் வரும். ஆம்பளை பசங்க சிம்மத்தில் இருக்கவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் நல்லா வரும். அவங்க வந்து ஒரு பாஸ்கெட் பால், ஒரு ஃபுட்பால், ஒரு டென்னிஸ், இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஒரு விஷயங்களை அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே. அடுத்ததாக கன்னி, இவங்களுக்கு என்ன ஆல்ரெடி சக்கரை ஆக்டிவேட்டடாக இருக்கும், இவங்க எதை ஆக்டிவேட் பண்ணணும்? இவங்களுக்கு சுவாதிஷ்டான ஆக்டிவேஷன்லேயே இருக்கும். ஓகே. கன்னிக்கு ஏன் அப்படின்னா இவங்களும் டிசையர்ஸ் ஓரியன்டான ஒரு விஷயங்கள், தனக்கு முதல் எனக்கு அப்புறம் மற்றவங்க யாரோ என்னவோ அப்படிங்கிறது இருக்கும். அப்போது இந்த சுவாதிஷ்டானம் என்ன செய்யும், நம்ம இந்த இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும். நான் இப்போ நம்ம போகிறோம், அவங்க வந்து ஆகாது, அவங்க வந்து என்னை கண்ணு வச்சிடுறாங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க தெரியுமா? அது யார் கண்ணு வைப்பாங்கன்னா சுவாதிஷ்டான சக்கரம் தான் கண்ணு வைக்கும். இது நமக்கே தெரியாது, நமக்குள்ள நடந்துகிட்டு இருக்க ஒரு சப்கான்ஷியஸான ஒரு விஷயம் அந்த சுவாதிஷ்டானம். இது என்ன பண்ணும் அப்படின்னா கெடுதல் நினைக்கும். அப்போது நம்ம அந்த சுவாதிஷ்டானாவை அதனால தான் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது, அது சொல்படி நம்ம ஆடக்கூடாது அப்படிங்கிறது. அப்போது தான் அவங்களோட எனர்ஜி பயங்கரமாக வேலை பார்க்கும். இந்த கன்னியோடது வந்து திடீர்னு பார்த்தா, அதாவது 2 வகையாக அவங்கள சொல்லுவாங்க, நீங்கள் வந்தாலே எங்களுக்கு ரொம்ப ராசிம்பாங்க. இல்லையா, நீங்கள் வந்து அவங்கள வராமல் கொஞ்சம் வச்சுக்கோங்கன்னா இந்த சுவாதிஷ்டானம் நிலையாக இல்லை அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். அப்போ அவங்களுக்கும் என்ன பண்ணணும்னா மூலாதாரத்தை முதல்ல ஆக்டிவேட் பண்ணணும். ஸ்டே கிரவுண்டடாக இருக்கவே மாட்டாங்க, ஒரு நிலை இருக்காது. அவங்கள கவனிச்சும் தெரியும், காலை ஆட்டிகிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லை ஒரு கை ஆட்டிகிட்டே இருப்பாங்க. அப்படின்னா அந்த மூலாதாரம் நிலையாக இல்லை அப்படின்னா ஒவ்வொரு பாட்டும் ஆட்டிகிட்டே இருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு கம்யூனிகேஷனுக்கு விஷுதி சக்கராவை அவங்க ஆக்டிவேட் பண்ணணும். விஷுதி சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா திருப்பதி போனால் அந்த விஷுதி சக்கரம் ஆக்டிவேட் ஆகும் கன்னிக்கு. அப்போ அவங்க திருப்பதி போக போக அவங்களுக்கு அந்த ஒரு அந்த கான்ஃபிடன்ஸ் வரும் அவங்களுக்கு. கன்னிக்கு பெரும்பாலும் சில டைம் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்கும். ஓகே. அப்போ அந்த கம்யூனிகேஷன் தான், யாராவது நல்லா கம்யூனிகேட் பண்ணுறவங்கள பார்க்குறப்ப கொஞ்சம் பேக் அடிப்பாங்க சம்டைம்ஸ் கன்னி. நம்மளை விட அவங்க நல்லா பேசுகிறாங்க, ஒருவேளை நம்ம சரியாக பேசாமல் போயிட்டா அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்போ அந்த கம்யூனிகேஷன் விஷுதி சக்கரம் அவங்க ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அடுத்ததாக துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன சக்கரம் ஆல்ரெடி ஆக்டிவேட்டடாக இருக்கும், அவங்க எதை பண்ணணும்? துலாம் ராசிக்கு அப்படின்னு பார்க்குறப்போ அவங்களுக்கும் சுவாதிஷ்டான ஆக்டிவேஷனில் இருக்கும். பேலன்சிங், அந்த மூலாதாரா அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க துலாம். ஏன்னா அந்த மூலாதாரம் தான் பேலன்ஸ் பண்ண போகுது, ஆனால் அந்த சுவாதிஷ்டானா பிளாக் பண்ணி வச்சுருக்கோம் அவங்கள, அதை தாண்டி போக விடாது. அவங்களுக்கு அநாகதமும் ஓப்பனாக இருக்கும், ஆசைகள் நிறையா இருக்கும் அவங்களுக்கு. அப்போது இந்த ஆசையும் இந்த டிசையரும் அப்படின்னு சேர்றப்ப தனக்கு ஃபஸ்ட்டு என்னை யாராவது குறை சொல்கிறாங்களா, நான் முதல் கரெக்டாக இருக்கனா அப்படிங்கிற தன்னிலையை பற்றியே யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். மற்ற விஷயங்களும் யோசிக்கணும் அப்படிங்கிறப்ப மூலாதாரத்தை அவங்களும் ஆக்டிவேட் பண்ணணும். ஓகே. இப்போ இந்த சக்கர ஆக்டிவேஷன்ஸ்க்கு மெயினாக இருக்கக்கூடிய கிரக அமைப்பு என்ன மேம்? அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நம்ம அடுத்த ராசிக்கு போகலாம். ஓகே. இப்போ நம்ம சக்ராஸ் பற்றி சக்ரா அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ இந்த சக்ராவை யார் இயக்கிட்டு இருக்கா, இந்த சக்ரா எதோட சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறப்போ இது ராகு கேதுவோட சம்மந்தப்பட்டது. எப்படின்னு பார்க்குறப்போ மேஷம் அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா கேதுல இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கும். கேது அப்படிங்கிறது ஒரு விதியை சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதாவது முடிவு. அது கேதுங்கிறது ஒரு முடிவு, அந்த முடிவுலேருந்து தான் ஆரம்பம். அப்போது இந்த ராகு கேது என்னென்ன கட்டத்தில் பிளேஸ் ஆகிருக்குங்கிறத வச்சு என்னென்ன சக்ராஸ் அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகாமல் ஆயிட்டுருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு சக்ராவை பிளாக் பண்ணியே வச்சுருக்கும். ஓகே. அந்த பவர்ஃபுல், இப்போ ஒரு கட்டத்தில் வந்து 4 கிரகங்கள் 3 கிரகங்கள்லாம் சேர்ந்துருக்கும். அப்போது அதோடைய டிகிரிஸ் வச்சு நம்ம சொல்லுவோம், இந்த டிகிரியில் இது பக்கத்தில் இருக்குன்னா இது ஆக்டிவேஷனில் இருக்குது, ஆனால் இது ஆக்டிவேட் ஆனால் நல்லா இருக்கும். அப்படிங்கிறப்போ விதியை நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்னா இந்த சக்கர ஆக்டிவேஷன்ஸ் வச்சு நம்மளால் அதை செய்ய முடியும். அப்போது திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போனால் அது நடக்கும், பழனி முருகர் கோயிலுக்கு போனால் அது நடக்கும். இந்த மாதிரி ஆக்டிவேஷன்ஸ் இந்த பழனி முருகர் கோயிலுக்கு ரிஷபராசிக்காரங்கள் போனால் இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து நோய் தாக்கங்கள் ரிஷபத்துக்கு வரும். அப்போ இந்த பழனி முருகர் அங்க இருக்கக்கூடிய ஒரு சித்தர் அப்படி பிடிக்கிறப்போ அவங்களுக்கு அந்த வழி கரெக்டா போயிட்டு இருக்கும். ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி, இவங்களுக்கு ஏற்கனவே என்ன சக்கரம் ஆக்டிவேட்டட்ல இருக்கும், இவங்க எதை பண்ணணும்? விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா
மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுதி, இது எல்லாமே டிஸ்அலைன்மெண்ட்டில் இருக்கும், ஓப்பனாக இருக்கும். ஆனால் அலைன்மெண்ட்டில் இருக்காது. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவங்களுடைய நடவடிக்கையிலேயே நம்மளுக்கு தெரியும். அவங்கள்ட்ட எல்லாமே வரும் அவங்களுக்கு. அதாவது எல்லா நல்லதும் அவங்கள்ட்ட வரும். பிக் பண்ண தெரியாது. எனக்கு இது வேணும் இது வேணான்னு பிக் பண்ண தெரியாது. அவசரம், எல்லாமே ஒரு அவசரகதி. நிலையாக ஒரு நடுநிலையாக நின்று ஒரு முடிவெடுக்கிறதுல ஒரு திணறுவாங்க. எல்லாம் இருந்தும் இல்லாத நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு. அப்போது அவங்களுக்கு எல்லாமே ஆக்டிவேட் ஆகணும். அவங்களுக்கு வந்து ஒரு சகஸ்ரம்லாம் ஓப்பன் ஆகிறதே கஷ்டம். ஆமாம். ஏன்னா உங்களுக்கு அந்த மூலாதாரமே வந்து நிலையில இருக்காது, ஒரு மாதிரி வேவ்லயே இருக்கும். அப்படின்னா விருச்சகத்துக்கு அந்த வேவ்ல இருக்கும். ஆனா அங்கேயும் கடவுள் வச்சிருக்க ஒரு சூட்சமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விருச்சக லக்னத்துக்காரங்களுக்கு தான் எல்லா அமானுஷ்யமும் வந்து சேரும். அவங்கள வந்து இந்த சக்கரங்கள் இழுத்துட்டு போகும், நிலையா நிறுத்தும். பயங்கிறது இருக்காது விருச்சகத்துக்கு. அந்த வாயால தான் சொல்லுவாங்க எனக்கு பயம் அப்படின்னு. ஆனா நிஜமா பார்த்தா அவங்களுக்கு பயங்கிறதே ஒன்று இருக்காது. அந்த பயங்கிறத ஒன்று தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னா பயம் இல்லை ஃபர்ஸ்ட். அந்த பயம் இல்லாதப்போ அப்போ இவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. எதையும் கண்ட்ரோல்னா எப்படி, கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க, ஏனோ தானோன்னு இருக்கும். அப்போ இது நிலைப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, விருச்சகம் ரொம்ப சைலண்ட் ஆயிடுவாங்க. சைலண்ட் ஆகி அந்த தேடல் என்ன ஆகும்னா, விருச்சகத்துக்கு ஒரு அமைப்பு குண்டலினியும் ஓப்பன் ஆகிடும் அவங்களுக்கு, அந்த விருச்சக லக்னக்காரங்களுக்கு. ஸோ இந்த குண்டலின்னு சொல்லப்படுறது, குண்டலினி சொல்லப்படுறது தான் வந்து இறுதியான சக்கரம். இறுதியானது. அது வந்து எல்லாத்துக்குமே ஆக்டிவேட் ஆகுமா அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஒரு தேடல், இது ஒரு ஆன்மீக தேடல். இப்போ யோகா பண்றவங்க முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க அந்த குண்டலினி ஆக்டிவேட் பண்றதுக்கு. அப்ப எல்லா சக்ராஸையும் ஓப்பன் பண்றதுக்கு ஒவ்வொரு பிரீதிங்ல, அதாவது லம், வம், ரம், யம், ஹம், ஓம், ஔம் அப்படிங்கிற இந்த சவுண்ட்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ அந்த ஓமை நம்ம எவ்வளோ தூரம் சொல்கிறோம், அந்த ஓமை ஒழுங்காக சொன்னாதான் அதுதான் ஆக்ஞா. பூர்வ மத்தியில் இருக்கிற அந்த ஓம் தான் ஆக்ஞா. ஆமாம். அப்போது இந்த விருச்சகத்தை பிடிச்சி உட்கார வச்சு ஓம் சொல்ல வைக்கணும் அப்படின்னா அவங்க நிறைய விஷயங்கள், அதாவது சோகமான விஷயங்களை சந்திச்சுட்டு வந்தால் மட்டும்தான் அமைதியாகவே அவங்க ஒரு இடத்துல உட்காருவாங்க. அதனாலேயே விதி அவங்களுக்கு சில சோகங்களை வாழ்க்கையில் கொடுக்கும். அப்போ தான் நான் யாருங்கிறதே யோசிப்பாங்க. அது வரைக்கும் நான் யார் தெரியுமாங்கிற மாதிரியே இருப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ அந்த மோட்லேருந்து இந்த மோடு வரணும் அப்படின்னா இந்த சக்கர ஆக்டிவேஷன் அவங்க பண்ணியா? ஆமாம். சரி, அடுத்ததாக தனுசு. இவங்களுக்கு என்ன ஆல்ரெடி ஆக்டிவேட்டடாக இருக்கும், என்ன பண்ணணும்? தனுசுக்கு மணிப்பூரகம் ஆக்டிவேட்டடாக இருக்கும், கோல்ஸ் ஓரியன்ட். ஒரு நெருப்பு மாதிரி அவங்களுக்கு அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போது மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து தனுசுக்கு கொடுத்துரும். வேலைகளை நோக்கி ஓடுறது, வேலை தான் முக்கியம், எல்லாமே லாஜிக்கல் திங்கிங். ஒரு மனசார அநாகதம்ங்கிறது அவங்களுக்கு ஓப்பன் ஆகணும். அந்த அநாகத சக்கரத்தை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. அடுத்தடுத்த சக்கரவையெல்லாம் ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. விஷுதி சக்கரம்லாம் பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருக்கோம் தனுசுக்கு. பேச்சு, நாலேஜ், கம்யூனிகேஷன் ஸ்கில் செமையாக இருக்கும். ஆனால் ஜம்ப் பண்ணி போகிறது, அந்த நெருப்பு தாண்டி ஜம்ப் பண்ணி போகிறது. அந்த அநாகதத்தை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணுறாங்கன்னா ஃபேமிலி லைஃப் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அவங்க அதை ஆக்டிவேட் பண்ணாமல் என்ன ஆகும்னா, அந்த ஃபேமிலி லைஃப்லேருந்து எப்படி வெளியே போவாங்கன்னா, இந்த ஃபேமிலி வந்து அவங்கள ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த ஃபேமிலியை சரியாக பார்த்துக்கல, நான் எவ்வளோ எமோஷ்னலாக அவங்கள்ட்ட வந்து பேசுகிறேன், நீங்கள் என்கிட்ட எமோஷ்னலாகவே இல்லை. ஆனால் இவங்களுக்கு அது புரிஞ்சிக்க முடியாமல் அது என்ன ஆகும்னா ஒரு விரக்தி நிலைக்கு ஆகும். நான் யாருங்கிற போகிறப்போ ஆக்ஞா சக்கரம் வேலை செய்யும் அவங்களுக்கு. அந்த நீரும் நெருப்பும் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அது சேரும். ஓகே. முக்கியமாக வாழ்க்கையில் மீனராசிக்காரங்களை சந்திக்கிறாங்க, இல்லை மீனராசிக்காரங்க அவங்களோட லைஃப் பார்ட்னராக இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து அந்த டிவைனிட்டியை நோக்கி போவாங்க. அந்த அப்போதான் வந்து அந்த பூர்வ மத்தியில் இருக்க ஆக்ஞா சக்கரம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, இந்த டிவைன்குள்ள தனுசு போயிடுச்சுன்னா நிறைய வகையான அமானுஷ்யங்களையும் சித்தர்களையே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்து தனுசுக்கு கிடைக்கும். அவங்களையும் மெட்டீரியலிஸ்டிக்காக தான் பார்த்துட்டு போவாங்க. பார்த்தேன் அடுத்தது அந்த மாதிரி இருப்பாங்க அவங்க. அதாவது அது எப்படி சொல்லணும்னா டிட்டாச்மெண்ட். அந்த டிட்டாச்மெண்ட்டுக்கு இந்த தனுசும் மீனமும் நல்லா பொருந்துவாங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு மீனமும், மீனத்துக்கு தனுசு பார்ட்னரா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறீங்க. ஆமா. சரி, அடுத்ததாக மகர ராசிக்காரங்க. இவங்களுக்கு என்ன சக்கரா ஆல்ரெடி ஆக்டிவேட்டடா இருக்கும், என்ன பண்ணணும்? இவங்களுக்கு மூலாதார சக்கரா ஓப்பன் ஆயிருக்கும். ஓகே. இந்த மூலாதார சக்கரா ஓப்பன் ஆயிருக்கப்போ ரொம்ப ஸ்டே கிரவுண்டடா இருப்பாங்க அப்படின்னு சொல்றது. அதாவது தான் எவ்வளோதான் பெரிய ஆளா இருந்தாலும் காட்டிக்கவே தெரியாது.
நடிப்பு கிடையாது அது அவங்களுக்கு. ஏன்னா ஸ்டே கிரவுண்டடாக இருக்கிறது, நம்மளை விட ஒன்று பெருசு இருக்குது, நம்மளை விட ஒரு அப்பன் இருப்பாருங்கிற அந்த தாட் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகலை, க்ளோஸ் ஆயிடுச்சு மகரத்துக்கு அப்படின்னா இவங்களுடைய லைஃபே ரொம்ப ட்ராஜடிக்காக போகும். இன்னும் சொல்ல போனால் காமெடியான ஒரு மனிதர்களாக இன்னொருத்தவங்க லைஃபுக்கு மாறிடுவாங்க. அவங்கள வச்சு கிண்டல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவங்க வந்து இந்த மூலாதாரம் சக்கரம் கரெக்டாக அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகலைன்னா இவங்க தான் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளே போகிறவங்களா இருப்பாங்க. அந்த அந்த மூளை வேலை செய்யாது அவங்களுக்கு. ஏன்னா அநாகத சக்கரம்லாம் ஓப்பன் ஆயிரும். கல்யாணத்துக்கு அப்புறமும் திருப்பி இந்த சுவாதிஷ்டான சக்கரம் வேலை பார்த்துட்டு இருக்கும். மூலாதாரம் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா சுவாதிஷ்டான வேலை பார்க்குறப்ப என்ன ஆகும்னா கெட்ட சகவாசங்களுக்கு கூட்டிட்டு போறது சுவாதிஷ்டான சக்கரம். நிலைப்பாடுல இல்லைன்னா மூலாதாரம் தான் சுவாதிஷ்டான பிடிச்சி நிறுத்தி வைக்கும். அப்போ சுவாதிஷ்டானம் ஆட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. நீங்கள் இப்படி தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் குடிக்கக்கூடாது, நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னா அது தப்பாகவே அவங்களுக்கு தெரியாது. அநாகத வேலை பார்த்துட்டு இருக்கோம். இல்லை நான் என்ன தன்னைத்தானே செல்ஃப் பிட்டி பண்ணிக்கிறது. அப்போது அவங்க வந்து திருவண்ணாமலைக்கு போகிறது, கிரிவலம் போகிறது, அந்த பொறுமை நோக்கி போகிறது, சிதம்பரம் கோயிலுக்கு போகிறது. சிதம்பரம் கோயிலுக்கு போகிறப்போ அங்கே சிதம்பர ரகசிய சித்தர் அப்படிங்கிறவர் வந்து மனசு வைக்கிறாரு, இல்லை அந்த சிதம்பர ரகசிய சித்தர்கிட்ட போய் நிற்கிறாங்க அப்படின்னா இந்த மூலாதார சக்கரம் கண்டிப்பாக சரியாகும். உங்கள் வீட்டில் எங்கள் மகர ராசி இருக்காங்க, ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்க வந்து பர்ஃபெக்டாலாம் இல்லை அப்படின்னா சிதம்பரம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அவங்கள. ஓகே. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க, இவங்களுக்கு என்ன சக்கரம் ஆல்ரெடி ஆக்டிவேட்டடாக இருக்கும், இவங்க எதை பண்ணணும்? இவங்களுக்கும் வந்து மூலாதாரம் சுவாதிஷ்டானம் ரெண்டுமே ஆக்டிவேட்டட் ஆயிருக்கும். இவங்க வந்து கிட்டத்தட்ட ரகசியமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். என்ன ரகசியமானவர்கள் அப்படின்னா நிறைய டிராபேக்ஸ் லைஃப்ல பார்த்துருப்பாங்க, அதை வெளியே சொல்ல அவங்களுக்கு பிடிக்காது. அப்போது அது ரகசியமாகவே அவங்களுக்கு மாறிடும். அப்போது நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறப்ப என்ன ஆகும்னா ஆசைகள் முளைச்சிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு, இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். அது சுவாதிஷ்டானம். அப்போ இந்த சுவாதிஷ்டானா ஒரு நியாயமான ஒரு ஆசைகள் அப்படின்னா மணிப்பூரகம் அதுக்கு ஆக்டிவேட் ஆகணும். மணிப்பூரகம் ஆக்டிவேட் ஆகுறதுன்னு தான் கோல்ஸ். ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு வந்து கோல்ஸ் செட் பண்ணுறதே எப்படி இருக்கும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்க ஆசைகள் தான் கோல்ஸாக அவங்களுக்கு மாறும். அது ரொம்ப மட்டுப்பட்டுக்கிட்டே இருக்கும் மோஸ்ட்லி. அப்போது அந்த அந்த நெருப்பு பிழம்பு மணிப்பூரகம் வந்து அவங்களுக்கு வந்து அப்படியே ஒரு வேலை பார்த்துட்டு அப்படியே இருக்கும், ஆனால் கம்யூனிகேஷன் வராது அவங்களுக்கு. விஷுதி சக்கரத்தை அவங்க ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் அவுட் பண்ணி சொல்ல மாட்டாங்க, எனக்கு என்ன வேணும், எனக்கு இதுதான் வேணும். எதை சொன்னால் எதாவது நினச்சிருவாங்களா, யார்கிட்ட சொல்லணும், எப்போ சொல்லணும்னே தெரியாது. அப்போ அவங்க டேலண்ட் சப்ரஸ் ஆகிட்டே இருக்கும். ஸ்டே கிரவுண்டட் தான் அவங்க. ஆனால் இவங்களுக்கும் கடவுள் கொடுக்குற ஒரு வரம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு சகசிரமே ஓப்பன் ஆகும். ஏன்னா எப்படி தெரியும் அவங்களுக்கு இது எனக்கு அது சகசிர சக்கரம் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அவங்க எப்படி எது மூலமா உணர்வாங்க? அவங்க நிறைய ஆன்மீக தேடலுக்கு போவாங்க. ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆச்சு அப்படிங்கிற ஒன்றும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், இல்லைன்னா செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். ஏதோ ஒன்று தான் நல்லா இருக்கும், ரெண்டுமே நல்லா இருக்காது. அப்போ ஏதோ ஒன்று அவங்களை அங்கே இழுத்துட்டு போகும், சித்தர்களை எல்லாம் நோக்கி இழுத்துட்டு போகும். அப்போ இவங்கெல்லாம் திருவண்ணாமலைக்கு போகிறப்ப விதவிதமான சித்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கான சித்தர்களை அவங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கக்கூடிய அமைப்பும் கும்பத்துக்கு கிடைக்கும். அப்படி இருக்கப்ப அதன் மூலியமா அவங்க கற்றுக்குவாங்க. ஒரு நிலையில உட்கார்ந்து எனக்கு எதுவுமே வேண்டாம், டிட்டாச்மெண்ட்ஸ் வரும் கும்பத்துக்கு. அப்படி வரப்போ அவங்களால அந்த சகசிரத்தையே ஓப்பன் பண்ண முடியும். ஓகே. அடுத்ததாக இறுதியாக மீன ராசிக்காரங்களுக்கு என்ன சக்கரம் ஆல்ரெடி ஆக்டிவேட்டடாக இருக்கும், என்ன பண்ணணும்? மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அநாகதம் ஆக்டிவேட்டடாக இருக்கும், சுவாதிஷ்டானம் ஆக்டிவேட்டடாக இருக்கும். ஏன்னா அனுபவிக்க பிறந்தவர்கள் மீனம். இந்த மீனத்துல ராகு கேது லக்னத்துல இருக்கு, கேதுவோ ராகுவோ லக்னத்துல இருக்கு மீனத்துக்கு அப்படின்னா, சப்போஸ் மீனத்துக்கு ராகு லக்னத்துல இருக்கு அப்படின்னா அனுபவிக்க பிறந்தவர்களும் உங்க ஜென்மமே தேவை கிடையாது. மீனத்துல இருக்கிறவங்களுக்கு ஜென்மம் அனுபவிக்க தேவையில்லை. ஆனா எனக்காக நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆசைகள் நிறைய இருக்கும். நிறையனா சின்ன சின்ன ஆசைகள் அப்படின்னு சொல்லலாம். லேசினஸ் பயங்கரமாக இருக்கும். இந்த ராகு என்ன செய்வார்னா எல்லாம் கொடுத்து ஒரு தூக்கத்தை கொடுத்துருவார். இப்போ இந்த தூக்கத்திலேயே இருக்கப்ப இவங்களுக்கு சகசிரம் ஓப்பன் ஆகும். மீனத்துக்கு ஆஞ்ஞாவும் ஓப்பன் ஆகும், சகசிரமும் ஓப்பன் ஆகும். ஏன்னா இவங்களுடைய கடைசி தேடலே ஆன்மீக தேடலாக தான் இருக்கும். எதுக்கு பிறந்தோம், கேதுவும் அதை செய்ய வச்சிருவார்.
கேது வந்து எல்லாத்தையும் புடுங்கிட்டு அனுபவிக்க விடாம எல்லாமே கடமைகளாவே செஞ்சுட்டு இருக்க நான் சம்பாதிக்கிறது இன்னொருத்தவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க, என் வீடு இன்னொருத்தவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் டிட்டாச்மெண்ட் ஆகி போறப்போ அப்பவும் சகஸ்ரம் ஓப்பன் ஆகும். ஆங்கியம் ஓப்பன் ஆகி சகஸ்ரம் ஓப்பன் ஆகும். ராகு இருந்தாலும் ராகு என்ன செய்யும்னா சகஸ்ரமே ஓப்பன் ஆனாலும் அதுக்கு மேல என்னன்னு தேடிட்டு இருக்கும். ஏன்னா அதுக்கு மேல இன்னும் 5 சக்கரங்கள் இருக்கு இல்லையா, அதை தேடி போகக்கூடியவங்க மீனத்துல இருப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரி உடம்புல இருக்க சக்ராஸ் ஆல்ரெடி ஆக்டிவேட்டடாக இருக்கும், அவங்க என்ன பண்ணால் இன்னும் லைஃப்பில் ரொம்ப இம்ப்ரூவ்டாக நல்லா இருக்கும்னு ரொம்ப நல்ல பதிவு கொடுத்துருக்கீங்க மேம். நன்றி. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.